தம்பி சேகரு, அந்த தீப்பெட்டி எடுத்து வரைச்சு பாத்துருவான். தீ குச்சி எடுத்து வாய்க்குள்ள கொளுத்தி போட்டுருவேன். என்ன என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு ஒரே ஆட்ட பயனாட்டமா இருக்கு. என்ன ஒன்ன ரபியலே எலெக்ஷன் ரிசல்ட் போட்டுட்டு இருக்காங்களே பாத்தீங்களா? குட்டிமி சின்னன்னா முன்னிலையில இருக்குது. ஜெயிக்க போறது நான் தான். அத பார்க்க போறது நீங்க தான். இது வரைக்கும் நீங்க என்னைய சாதாரணமா நினைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நான் சாதிக்க பிறந்தவன்னு. நீ சாதிக்க பிறந்தியோ சோதிக்க பிறந்தியோ? இங்க வந்து நின்னு என்ன எதுக்கு சோதிச்சு இருக்க குடிமி? நீங்க தானே எனக்கு எதிரா வேற ஒருத்தருக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அப்போ உங்ககிட்ட தானே வந்து பேச முடியும். இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் நான் தான் முன்னிலை வகிச்சிட்டு இருக்கேன். ஜெயிச்ச பிறகு இந்த ஆட்டம் இல்ல, இதுக்கு மேலயும் ஆடுவேன். போக்கத்துக்கு தயாரா இருங்க. என்னைய நீங்க சிறு பிள்ளைன்னு நினைச்சிட்டீங்க. நான் சிறு பிள்ளை இல்ல, சீறி பாயும் புலின்னு இப்ப தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கு என்ன குடுமி? நீ ஜெயிச்சா என்ன தோத்தா எனக்கு என்ன? செவிக்காலாம் சீறி பாயாலாம் ரொம்ப ஓவர் பேச்சாதான் இருக்கு உனக்கு. இங்க பாருங்க, நான் ஜெயிச்ச உடனே போடுற முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? 10 வீட்டு யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த வீட்டெல்லாம் புடுங்கணுங்கிறது தான். ஒரு ஆளுக்கு ஒரு வீடு தான். அதுக்கு மேல வீடு இல்ல, ஒரு திருவாடு கூட வச்சிருக்க கூடாது. மீறி வச்சிருந்தா சட்டப்படி குற்றம். அதனால இந்த 10 வீட்டுல உங்களுக்கு எந்த வீடு வேணும்னு இப்பவே டிசைட் பண்ணி வச்சுக்கிடுங்க. உங்களோட 9 வீடும் பறி போக போகுது. வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு வீட்டை எழுதி கொடுப்பேன். ஆமா, உன் அப்பா சம்பாதிச்ச சொத்து புடிங்கி அப்படியே தான தர்மம் வச்சு தட்டிடுவாரு. இங்க பாருங்க, இப்ப நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். வரும் காலம் பதில் சொல்லும். உங்க வீட்டை நான் புடுங்கதான் போறேன். 10 வீட்டுல ஒரு வீடு தான் உங்ககிட்ட இருக்க போகுது. இனி 10 வீடு 10 மாடுன்னு உங்களால சொல்லிக்கிட்டு தெரிய முடியாது. எப்ப பார்த்தாலும் 10 வீடு 10 மாடுன்னு டைலாக் விட்டுட்டு தெரியறிய. அதெல்லாம் நான் ஆட்சிக்கு வந்த பிறகு விட முடியாது. ஆமா, இவர் பெரிய கோட்டை பிடிச்சி கொடி நாட்ட போறாரு. குடுமி கொண்டை அறுத்து தரையில நட்டி விடுவேன். குடுமின்னு சொல்லக்கூடாதுன்னு தடை போடுவேன். மீறி சொன்னா தண்டனை கொடுப்பேன். என்னை யாரு நினைச்சுக்கிட்டியே? இதுக்கு மேல என் ஆட்டம் ஆரம்பிக்கும். யாராலே தாங்க முடியாது. இரவு தூங்க முடியாது. ஜோக்கறதே. அம்மம்மா என்ன பேச்சு பேசிட்டு போறா? இந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடிக்கணும் என்ன கனவா கண்டேன்? பேதி எடுப்பா குடிமிகாரி, என் 10 வீட்டு மேல கண்ணு வச்சுக்கிட்டு தெரியா? பதவிக்கு வந்தவொடனே முதல் கையெழுத்துல போட போறாளாம். ஏழை மக்கள் குடுக்கறதுக்கு இவ அப்பா வீட்டு சொத்தை கொண்டு கொடுக்க வேண்டியதானே? எங்க அப்பா கஷ்டப்பட்டு 10 வீடு கட்டி எனக்கு என் தம்பிக்கு என் தங்கச்சிக்கு எங்க அம்மைக்கு வச்சுட்டு போனதை இவ புடுங்க போறாளாம்ல. வேறட்ட எங்க இருந்து புடிங்க நானும் பாக்கேன். நாட்டுக்கு குடுமையா வெடுக்கு வெடுக்கு நீ கட்டிங் பிளேட் வச்சு புடிங்கி தூர எறிஞ்சிரியே. அப்ப தெரியும் ஓனரா சாமியா குடுமையா நீ. குழந்தை என்னது இது? இந்த சாமியில முன்னாடி இருக்கான்னு சொல்லியவே. ஆமாக்கா, நம்ம ஓட்டு போட்ட சின்ன பின்னாடில இருக்கு. என்ன குழந்தை இப்படி ஆயிடுச்சு? எனக்கு சில்பமா வரது பிடிக்கவே இல்லை பாத்துக்க. சில்பா ஓட்டுக்கு பணம் எடுத்துட்டு வந்து வீடு வீடா தந்துட்டு இருந்தா பாத்துக்க. நான் வேண்டான்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆமாக்கா, சில்பாக்கா என் வீட்டுக்கு வந்தாவே. அப்படியே குழந்தை உனக்கு ரூபா தந்தாளோ? ஆமாக்கா, நான் வாங்கல. பாத்திய குழந்தை ஓட்டுக்கு ரூபா கொடுக்க அளவுக்கு ஓட்டு ரூபா இருக்கு. ஆமாக்கா, கடையில வந்து ஏதாவது வாங்கினா மட்டும் ரூபாய் இல்லாம பாவேன். ஓட்டுக்கு ரூபா கொடுக்கலாம் பணம் இருக்க வீட்டை. அதான் என்னன்னு தெரியல குழந்தை. எல்லாரும் ரூபாய் வாங்கிட்டா மோளுக்கே ஓட்ட போட்டா உங்களுக்கு. ஆமாக்கா, நம்ம ஓட்டு போட்ட சின்ன வேஸ்டா போச்சே. இப்படி அவன நினைச்சு கூட பாக்கலக்கா. ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிக்கிறதுல என்ன இருக்கு குழந்தை? நியாயமா நின்னு ஜெயிச்சிருந்தா ஜெயிப்புன்னு சொல்லலாம். இத அவ ஜெயிச்சதா சொல்லவே முடியாது. ஆமாக்கா. சரி பாப்போம் குழந்தை, என்ன முழுசா சொல்லி முடிக்கலல்ல. ஓட்டு முழுசா என்ன பிறகு யார் ஜெயிக்கான்னு பாப்போம். ஆமாக்கா, சரிக்கா. அப்பப்பா என்னைய பார்த்து என் மூஞ்சிக்கு நேரம் என்ன பேச்சு பேசிட்டா? காதுக்குள்ள என்ன ஒளிச்சுக்கிட்டு கிடக்கு? என்ன வத்து வராள்வம்மா? ஆமா, இங்க இருந்து ஒத்துறீங்க அண்ணே. அவதான் ஜெயிச்சுட்டானே அறிவிச்சுட்டாவளோ? ஏலே தம்பி ஜாகரு, இங்க இருந்து ஒத்துறீங்க காண்பீங்களே? அப்போ ஹோட்டல்ல ஆர்டர் பண்ண பிரியாணி வரலையாக்கா? பையன பிரியாணி நீ
இனி இதை பார்த்து என்ன ஆகுது, பார்க்காம இருந்து என்ன ஆகுது? 5 சுத்து முடிவுல அவதான் ஜெயிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டாவ. என்ன நீங்க 2 பேர் மட்டும் உட்கார்ந்து என்னத்த பண்ண போறிய? ஏக்கா சும்மா பாப்போக்கா யார் தான் ஃபைனலா ஜெயிக்கிறான்னு பாப்போம். இனி என்னத்த பார்த்து என்ன ஆக போகுது? பேசாம அவர் வந்து கூடும்போது சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்ல இருந்திருக்கலாம். பிரச்சாரம் பண்ணக்கு கூட பண்ணல, இனிதான் சொல்லணும். தம்பி சேகரி, சத்தம் வைக்க டிவிய. என்னதான் சொல்லியா நீ காதுல கேப்போம். நடந்து முடித்த தேர்தலின் 6வது 7வது 8வது மற்றும் 9வது சுற்று வாக்கு எண்ணிக்கையின்படி இந்த குடிமை மேல இருக்குன்னு சொல்ல போறவ. டோபமண்டை சின்னம் முன்னிலையில் இருக்கிறது. 5 சுற்று நிலவரத்தில் பின்தங்கிய டோபமண்டை சின்னம் 6வது 7வது 8வது 9வது சுற்றுகளில் முன்னேறி இருக்கிறது. தனக்கு எதிராக சுயேட்சையாக போட்டியிட்ட குடிமை சின்னத்தை விட டோபமண்டை சின்னம் முன்னிலையில் இருக்கிறது. டோபமண்டை சின்னம் ஜெயிக்க போகுது. தம்பி சேகரி, நான் சப்போர்ட் பண்ண ஆளு முன்னாடி வந்துட்டாரு. என்னல நீ கேட்டதுக்கு என்னல அர்த்தம்? அப்போ நான் சப்போர்ட் பண்ண ஆள் ஜெயிக்காம அந்த குடும்பி ஜெயிக்க நினைச்சிட்டு இருந்தியோ? இல்லக்கா 5 சுற்று வரைக்கும் பின்னாடி விளையாடுச்சுல. இப்போ முன்னாடி வந்துட்டா அதான் கேட்டேன். நல்லா கேட்டா. நான் இந்த குடும்பிக்கார ஜெயிச்சிருவாளான்னு வருத்தப்பட்டுட்டு கிடந்தேன். இப்பதான் முன்னாடி வந்துக்குன்னு சொல்லியாலேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீ என்னடா வருத்தப்பட்டு இருக்க போல. ஏக்கா வார்த்தல இல்லக்கா, நான் சந்தோஷத்துல தான் இருக்கேன். மூஞ்சி பாரு. சரி சரி. 5 சுத்து முன்னாடி வரதுல இந்த குடும்பிக்காரி ஆட்ட வந்து என்ன ஆட்ட ஆடிட்டு போறா? ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சு ரிசல்ட் வரட்டும். சீலுப்பா மாவுல கொண்டை அறுத்துட்டு கடல்ல தள்ளிடுறேன். குழந்தை எங்க பாத்தியா? டோபமண்டை சின்ன முன்னாடி வந்துட்டுங்க அவன். ஹை ஆமாக்கா. குழந்தை அப்படின்னு டோபமண்டை சின்ன தான் ஜெயிக்க போகுதுன்னு நினைக்கேன். ஏக்கா எனக்கு அப்படிதாக்கா தோணுது. நம்ம ஓட்டு போட்ட ஆள் ஜெயிச்சாச்சுன்னா ஓனர்கிட்ட என்ன வேணாலும் கேட்டுக்கலாம். ஏன்னா ஓனர் தான் நம்மளுக்கு எல்லாமே. ஆமா ஆமா. என்ன முழுசா எண்ணி முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியலையே. ஏக்கா இப்ப முடிஞ்சிடக்கா, முடிய நேரம் வந்துட்டு. அப்படியே குழந்தை எண்ணி முடிச்சிருப்பாங்களோ? ஆமாக்கா இப்ப அறிவிச்சிருவாவே. சரி குழந்தை, அப்படின்னு அறிவிச்ச உடனே நம்ம சரோஜா வீட்டு முன்னால போவோம். சரிக்கா. சின்னம்மாக்கா என்னக்கா இப்படி ஆயி போச்சு? அந்த டோபமண்டை சின்னல்ல முன்னாடி இருக்குன்னு சொல்லியாவே. ஒண்ணுல சில்பா, அடுத்தே மாத்தி சொல்லுவா பாரு. இவ்வளவு நேரம் நம்ம சாமி தானே முன்னாடி இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாவே. இப்ப சும்மா சொல்லணுங்கிறதுக்காக டோபமண்டை முன்னாடி இருக்குன்னு சொல்லியிருக்காவே. என்ன வர நீ பாத்துட்டே இரு, நம்ம தான் ஜெயிக்க போறோம். அப்படியாக்கா? எனக்கு இத பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது. எனக்கு என்ன தெரியும் சில்பா, மாவதான் ஜெயிப்பா, நீ பாத்துட்டே இரு. எம்மா அந்த ஒண்ணு
வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்தது. டோபாமண்டி சின்னம் வெற்றி பெற்றது. ஏய்! குடுமி சின்னம் படுதோல்வி அடைந்தது. அந்த குடுமி படுதோல்விதான். கொஞ்ச நஞ்ச பேச்சியா பேசினா என்கிட்ட. இப்போ அந்த மூஞ்சி எங்க வச்சிட்டு இருப்பா? வானரே துவாபமண்டி சின்ன பின்னாடி உள்ளல இருக்குதா இப்படி அந்த சின்ன பிள்ளைட்ட போய் துவாத்திட்டீங்களே வானரே ஏனுமே நீங்க வெளிய தலை காட்ட முடியுமா இந்த மண்டை வச்சிட்டு நீங்களே தலை காட்டி திரியறிய வெளிய. நான் வெளிய தலை காட்டுறதுக்கு என்ன பிசாண்டி? இல்ல வானரே சின்ன பிள்ளைட்ட துவாத்திட்டீனே நீ எல்லாரும் பேசுவாவல்ல நீங்க சப்போர்ட் பண்ண துவாபமண்டி சின்ன துவாக்க போதாம்ல அதுக்கு தான் சொல்லியே ஆண்டி உங்க வீட்ல இருந்த டிவியை உடைச்சி காயலங்கடையில போட்டீங்களோ? ஏன் கேக்கினா டிவில என்ன சொன்னான்னு தெரியாம ஏதாவது கேட்டுட்டு இருக்கீங்களே. நான் டிவில பேக்ல இருந்து சாமிக்குள்ள தான் மெசேஜ் அனுப்புறேன் வானரே ஓ ஓ ஓஹோ, அப்போ அது வரைக்கும் தான் மெசேஜ் வந்திருக்கு உங்களுக்கு. அதுக்கு மேல உள்ள மெசேஜ் வரலையோ? என்னது வானரே ஒண்ணு வரலையே நான் சப்போர்ட் பண்ண டோபாமண்ட் சின்ன செவிச்சு கப்பு வாங்கியாச்சு நீ டிவில அப்பவே சொல்லிட்டாவே. கப்பா இதுக்கெல்லாம் கப்பு தராவே பேர் எடுப்பா மீன் கறி அந்த குடுமி கறி கூட சேர்ந்துட்டு நீ மட்டன் தட்டலான்னு வீட்டுக்குள்ள வந்தியா? 3 முடிய ஆஞ்சிட்டு விட்டுருப்பேன். என் தங்கச்சிக்கு மாமியார வீட்டில இருந்தா முடியும் உங்கள. போங்க, அடுத்த மெசேஜ் டோபாமண்ட் சின்ன ஜெயிச்சிட்டீன்னு வந்திருக்கோம். அந்த சாமி குடுமி தோத்து போயிட்டான்னு வந்திருக்கோம், போய் பாடிங்க. அப்படி வரலனா அந்த குடுமி எங்க இருக்கான்னு போய் பார்த்து அடிங்க. எப்பப்பப்பப்ப என்ன வீச்சி? இந்த மீன் கறியே தோத்துட்டேன்னு இந்த பேச்சு பேசியானா மத்தவே என்ன பேச்சு பேசுவாவே? நல்ல வேளை கடவுள் புண்ணியத்துல நான் சப்போர்ட் பண்ண டோபாமண்ட் சின்ன செவிச்சிட்டு. தோத்துறதா என் நிலைமை என்ன ஆகிருக்கும்? கேக் வெட்டி கிடா வெட்டில எல்லாரும் கொண்டாடிப்பாவே. இப்ப போய் அந்த குடுமிக்காரிய பாத்துட்டோம். கொண்டையில ராக்கெட் வச்சு கொளுத்தி விட்டு